நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எந்த பொண்ணு கூடயும் பழக்கம் இல்ல. நான் எந்த பொண்ணுகிட்டயும் பணம் கொடுக்க சொல்லல. என்னது? சத்தியமா நீ சொல்லல? இல்ல. இல்லையா? இல்ல. இல்ல இல்லங்கற. கொஞ்சம் கூட யோசிக்காம போய் சொல்ற. இருடா, உன்னை விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுனே முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா? எவ்வளவு பெரிய போய் சொல்றான் அவன். பேசாத. இனி ஒரு வார்த்தை பேசினா நாக்கு அறுத்துறேன். இந்த மாதிரி கேடுகட்ட ஒருத்தன் எங்க குடும்பத்துல பிறந்ததுக்கு 2 கையெடுத்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ ஒரு நல்ல குடும்பத்துல மருமகளா போகணுங்கிற ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்கு. அதை நீங்க தான் நிறைவேற்றணும். இந்த கல்யாணத்துக்கு இந்த அயோக்கியனை தெரியாத்தனமா கூப்பிட்டு தொலைச்சிட்டேன். வேணும்னா அதுக்கு தண்டனையா ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்த்து தரேன். தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. நாமெல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கோம். மன்னிச்சிருங்க மேத்யூ. சரி பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். ஆனா இனிமே இந்த ஆளு என் முன்னாடியே வரக்கூடாது. வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன். அறிவு கட்ட முண்டம். நான் ஒரு டிஐஜியா? என்ன டிஐஜி? ஏய், கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அந்த ரூமை விட்டு வெளியே வந்தேன்னு தெரிஞ்சது எல்லாத்தையும் இழுத்து நெருப்புல போடுது. அது நில்லு. என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வாட் யூ மீன்? வீணா, உன் பிளான் என்னங்கறத சொல்லிடு. வீணா? எந்த வீணா? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் தி மேட்டர்? எனி ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல, அவர் வேற யாரையோ நினைச்சிட்டாரு. ஓ, குட் நைட். கம் ஆன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, அந்த டேபிள் கொஞ்சம் வாங்க. ஓகே சார், தேங்க் யூ. உண்மையை சொல்லுங்க, யார் நீங்க? எல்கே அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ், மீனா குமார்லாம் தெரியுமா உனக்கு? ஆமா, அவங்களுக்கு யார் நீங்க? அவங்களுக்கு நான் யாரும் இல்ல. ஆனா அவங்களெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு வந்திருக்கேன். நீ எதுக்கியா இங்க வந்த? இங்க வந்ததா? மோர் குடிக்க வந்தேன். யோ, பாருக்கு எதுக்கே வருவாங்க? சரக்கு அடிக்க தான் வருவாங்க. அது என்னோட வீணா தானே? இல்ல, இது என் பீர். இது இல்ல, உன் கூட வந்த பொண்ணு, அவ என்னோட வீணா தான். நீ எதுக்கு இப்படி வீணா கத்துறேன்னு எனக்கு புரியவே இல்ல. நீ என் கூட வந்த பொண்ணை பத்தி பேசுறேன்னா அது உன்னோட வீணா இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இத குடிக்கிறதுக்கா இல்ல அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? இத குடிக்க ஒத்துக்க மாட்டேன்னா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், குடிச்சே தீருவேன். கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா அதை வேணா நான் மாத்தி வைக்கிறேன். என்ன, நீ அவளை கட்டிக்கிறியா? அட சொல்லுயா, நான் வேணா விட்டு கொடுத்துறேன். எனக்கு அவளை தான் கட்டிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்புறம் அவ என்கிட்ட சொன்னா அவளை கட்டிக்கிறேன்னு எவனோ ஒரு பரதேசி கொஞ்ச நாள் அவ பின்னாடி தெரிஞ்சானா. வேற ஒரு பணக்கார பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணாட அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டானா. பாவம், யாருமே கட்டிக்கலங்கிறதுனால நான் ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தேன். உனக்கு வேணா சொல்லு, விட்டு கொடுக்குறேன். ஆமாயா, உனக்கு வேணுமா? சொல்லு. ஹலோ, போதை இறங்கினதுக்கு அப்புறம் யோசிச்சு சொல்லு, நான் இங்கதான் இருப்பேன்.